நேரமும் இந்த வடமதுராபுரி பட்டினத்தை ஆண்டு வரும் கம்சபூபதி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது யார்? சுதேவர்தனே. ஆகையால் அவரை பார்த்து வணங்க வேண்டும். குருக்காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். ஆமாடா, குருக்காணிக்கை செலுத்த வேண்டும். எங்கிருக்கிறவர்? ஐயா, நல்லா இருக்கியா? இந்த வட்டமத்தாமரையில் இந்த நாட்டிற்கு மன்னனாக திகழ்ந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. என்னுடைய மாணாக்கன் இந்த நாட்டிற்கு மன்னனாக நினைக்கும் போது 60 வயதாகியும் ஆட்டம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, இவன் யாரு? எனக்கு தெரியல. நாங்க படிக்க சொல்லும் நீ உட்கார சேர்ல ஆணி வச்சனே. அரசாங்கத்தில் குலகுருவாக வரும்போது சட்டி கூட இல்லாத துரு 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 அப்படி ஆட்டின்னு ஓடனே. அமைதி அமைதி சாப்பிடுறதே கிடையாதா? இல்லங்க. ஏன்டா துருமா வச்சு போயிருக்கிறேன். எப்போ புரட்டாசி மாதம் வந்ததோ எல்லாம் சாம்பார் நாளை சாப்பிடறது கிடையாது. வந்து சாப்பிடுற. சரி கம்சா, நீங்க நிற்கலாமா? குருக்கு செலுத்த வேண்டும். கற்றுக் கொடுத்த பொருள் அல்லவா? எத்தனையோ ஆனா கம்சனை போல் குருக்கு மரியாதை கொடுப்பது வேற யாருமே என்றும் இல்லாமல் இன்ற குருவை நாடி தேடி வந்த காரணம் என்னவோ அதை சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். நீ அழைத்திருந்தால் அரசவைக்கு நானே வந்திருப்பேன். நாட்டு மன்னர் இந்த ஏழை இந்த வயதான குருவை நாடி வரலாமா? வந்து விட்டாய். என்ன காரணம்? என்ன மரியாதை? என்ன மரியாதை? எத்தனை ஆண்டு காலமாக எங்களது இல்லத்தை நீங்கள் ஆசானாக பணிபுரிந்து வருகிறீர்கள். உண்மைத்தான், பல ஆண்டுகளாக. ஆனால் இதுவரை உங்களுக்கு நான் குரு காணிக்கை செலுத்தவில்லையே. ஆகையால் குரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கேன். இதற்கான இவன் தான் கொடுத்தான் அந்த ஆலோசனையை. இவன் கொடுத்துருப்பான். இவன் நல்ல பையன். மறக்க முடியாதுடா, மறக்கவே முடியாது. கம்சா, இந்த குருக்கு குரு ஐயோ 60 வயசு நாங்க எய்ட்ஸ் வந்துச்சுங்களா? சொல்லுங்க, மருந்து கம்சா, இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று என்னை நாடி வந்திருக்கின்றார். அப்படியா? அப்படியாடா, இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கின்றான் ஒரு நாட்டு மன்னன், என் மாணாக்கன் கம்ச பூபதி. சரி, நீயே மனம் வந்து கொடுக்கும் பொழுது அதை நான் தடை கூற முடியுமா? நீ எதை கேட்டாலும் எதை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக்கொள்வேன். அதை என்னிடம் வாயால் சொன்னால் எனக்கு நம்பிக்கை பிறக்காது. நம்பிக்கை பிறக்காது. என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு கம்சன் தரக்கூடிய
குரு காணிக்கை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன். எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் கரத்தில் நீங்க முதலில் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உன் மீது எனக்கு நம்பிக்கை பிறக்கும். இந்த குரு மீது சந்தேகமா? ஒருவேளை வேண்டாம் என்று உரைத்து விட்டா இந்த வார்த்தை ஏதோ சூட்சமம் இருக்கிறது. என்ன பண்றது? எது நடக்குமோ அதான் நடக்கும். சார், இந்த குரு மீது சந்தேகமா? சந்தேகம் தான். நான் சத்தியம் செய்து தான் தர வேண்டுமா? நீ எந்த பொருளை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன். அதை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டுமா? கம்சா, சூரிய சந்திரனோடு அடடடட பார்த்தாயா? சூரிய சந்திரனோடு சூரிய சந்திரனோடு சூழ்மாறி சூழ்முடி பிறந்திட்டாலும் ஆரியர் ஓதுகின்ற அருமறை பொய்திட்டாலும் கோரிய பொருளை யானும் வாங்கிட தடையில்லையே கம்சா. சூழ்மாறி பிறந்துட்டாலும் வேதங்கள் ஓதுகின்ற அருமறை வைத்திட்டாலும் இந்த குரு கூறிய வாரம் எப்போதுமே வார்த்தை தவறாது. நீ எந்த பொருளை கேட்டாலும் தந்தாலும் பெற்றுக்கொள்ள தம்பி. இருந்தாலும் ஏதோ பொன் பொருளை தருவார் உன் நாட்டு மன்னர் கம்ச பூபதி. அதை மூட்டை கட்டி என் இல்லத்துக்கு அனுப்பிவிடு, நான் வரேன். இருப்பா இருப்பா ஆடாத இருப்பா இருப்பா ராஜா சாமி. இப்போது நான் அந்த குருக்காணியை உன்னிடமே கொடுக்க போகிறேன். இந்த வயதான தம்பி, இந்த வயதான காலத்தில் அந்த பொன் பொருளை நான் எப்படிடா தூக்கி செல்வது? நீங்க ஏன் தூக்கி போறீங்க? ரெடி பண்ணி வைக்கிறோங்க. ரெடி பண்ணி வைக்கிறேன். அமருங்கள், அமருங்கள். நான் உனக்கு தர வேண்டிய குரு காணிக்கை பொன்னல்ல, பொருள் அல்ல, நாடல்ல, நகரம் அல்ல. நான் உனக்கு செலுத்தும் குரு காணிக்கை எனது 2 தங்கமார்களே உனக்கு திருமணம். ஆமா பொண்ணு கிடைக்காத டோர் போட்டு பையா, எனது 2 தங்கமார்கள் திருமணம் செய்யணும். இது என்ன சோதனை? ஆண்டவா, காலங்காலமாக புதிய அரசவையில் அரசாங்க குலகுருவாக வாழ வேண்டிய எனக்கு காணிக்காக ஏதோ பொன் பொருள் தருவாய் என்று நினைத்தேனே. புதிய தங்கைகளை எனக்கு திருமணம் செய்ய போகிறேன் உனக்கு. கம்சா, அந்த சுந்தர என்னுடைய தங்கைகள் தேவகி ரோகிணியா என்னுடைய மாணாக்கள். நான் பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த குழந்தையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? பெற்றெடுத்த மகளாக பாதிக்க வேண்டிய இந்த வசுதேவ என்னுடைய தங்கைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? ஐயோ ஆண்டவா, எனது வாழ்க்கை அழிந்ததையா. விதியும் அதையும் சேர்ந்ததையா, எனது வாழ்க்கை அழிந்ததையா. ஐயா 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 இது என்ன சோதனை ஆண்டவா? இந்த வயதான காலத்தில் அந்த சின்ன சின்ன குழந்தைகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? இறைவா, இது என்ன சோதனை? இது என்ன வேதனை ஆண்டவா? விதி
விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது வாழ்க்கை அழிந்ததையா சதியும் அதற்கு உடந்தையா விதியும் மதியும் சேர்ந்ததையா உனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா கண்ணினை இழந்த தாய்ப்பது போலே விதியும் மதியும் சேர்ந்ததையா எனது வாழ்க்கை அழிந்ததையா ஐயா இறைவா, இந்த வயதான காலத்தில் எனக்கு இப்படி ஒரு சோதனையா? இந்த வயதான காலத்தில் இப்படி ஒரு சோதனையா? நான் என்ன தவறு செய்தேன்? எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனை? தேவைக்கும் ரோகிணியம் யா நான் பெற்றெடுத்த குழந்தைகளாக இருக்கின்றேனே, அந்த சின்ன சின்ன குழந்தைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? வேண்டாம்பா, வேண்டாம். நான் வேண்டாம் என்று சொல்றதுக்கு- சொல்லக்கூடாது. கம்சா, வேண்டாம்பா. இந்த நீ என்னை சோதனை வணங்க கூட நான் தான் உன்னை வணங்க வேண்டும். வேண்டாம், எனக்கு இது வேண்டாம். சுவாமி, என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுத்தீர்கள். சத்தியத்தை மீறலாமா? சத்தியம் செய்து கொடுத்தேன். ஏதோ பொன்பொருள் தருவாய் என்று சத்தியம் செய்து கொடுத்தேன். இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டுவாய் என்று நான் நிச்சயமா எதிர்பார்க்கவில்லை. நீ எத்தனை முறை எடுத்து வச்சாலும் உடைய தங்கைகளை என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது முடியாது. ஏய், போடா. ஏய், ஏய், போடா. யாரை பார்த்து போடா என்று சொல்கிறாய்? எவ்வளவு நேரம் உனக்கு நான் மரியாதை கொடுத்தேன். முடியாது சொல்லக்கூடாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது. சாவச்சு விளையாட்டு. ஏய், வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏண்டா வடக்க மயிலே அவளுக்கு மயிலே புத்திமதி சொல்லு. மயிலே நான் இறகு போடுமா விடலாமா? போடுமா? அது நான் தமிழ் மீடியம் படிச்சுக்கிறேன் இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்கிறா? நம்ம தள்ளித்தான் மயிரை புடுங்கணும். 2 தங்கைகளை கொடுக்க போயிட்டு சந்தோஷமா பெற்றுக் கொள்ளலாமே. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடா? இருந்ததுயா? உனக்கு என்னடா துரோகம் செய்த? ஆணி வைக்க சொல்ல கட்டப்பா. சின்ன திருவேதத்தான் நான் உட்கார இடத்துல ஆணி வச்ச, இப்ப பெரிய ஆணியா வைக்கலாம்னு பாக்குறியாடா? நீ எப்படி பாக்குற? ஏன்டா அழுகுறாரு? அதே ஆட்டம் தான் அங்கேயும் அதே ஆட்டம் தான். இந்தாக்கா. டேய், முடியாதா? ஏத்துக்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட கம்ச பூபதி முடியாதா? உடன் பிறந்த தங்கைகளை திருமணம் பணிந்து செய்து கேட்கிறேன் நான். குரு காணிக்கை. முடியாதா? முடியாது, ஏத்துக்கொள்ள முடியாது. மச்சான் ஏங்கடா வேலையில? அப்பதான் மச்சான் அவன் சூத்த சீத்தா அடக்குவான். சொல்லுங்க. வேண்டாம்பா. என்னை பற்றி உனக்கு வேண்டாம், தெரியாது. வேண்டாம். இதை பார்த்தால் இந்த குழந்தைகள் தவறாக தூற்றும். இந்த வயதான காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் வாழ வேண்டிய வயதில் என் வாழ்க்கையை நீ அழித்து விடாதடா. என்ன? ஏய், அதே நடக்குதா? சின்ன வயசுல நீங்க எண்ணங்களை அடிக்கல, நாங்க வாங்கல. குட்டி போட வச்சு மதியானத்து வரைக்கும் ஆணி. இப்போது நான் குரு காணிக்கை உனக்கு தனியாக நான் தருகிறேன். வாங்கிக் கொள்கிறாயா? வேண்டாம்டா. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதா? கடைசி வரை எச்சரிக்கிறேன், சொல்வதற்கே. ஏற்றுக்கொள்கிறேன், சொல்லுவேன். ஏய், எத்தனை முறை எடுத்து வந்தாலும் அந்த சின்ன சின்ன குழந்தைகளை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது முடியாது முடியாது. போடா. சற்று முன்ன விடுவதில்லை. ஓடி வந்தாலும் செடியை கொல்லுறேன். ஓடி வந்தாலும் செடியை கொல்லுறேன். உட்காரு.
டேய் நாய் கடிக்கும் நாய் கடிக்கும் நாய் கடிக்கும் வந்துரு நாய் கடிக்கும். டேய் வரும்போது கால்லாம் வீந்து கூப்பிட்டா குலகுருன்னு இப்ப கண்ணு பண்ணி தெரியாத அடிக்கடா பட்டு வாடா வாடா சத்தியமா நல்ல கதிக்க போக மாட்டேங்கடா முத்தக்கே பார் எங்க போகாத டேய் 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 நல்ல கதிக்க போக மாட்டீங்க. சொல்லி கொடுத்த குருக்கு துரோகம் பண்ணவன் சத்தியமா விலக மாட்டீங்கடா நீங்க. நீங்க விலகவே மாட்டீங்க. நீங்க பாதி நாள் வாழ்க்கை தான்டா உங்களுக்கு. உண்மை உண்மை அது. மச்சான் கை கூடாடே மச்சான் முடியலடா பாய்ங்களா வரடே வரடே டபையா வாடா வாடா முடியலடா நிக்க முடியலடா வாடா யாரு போய் வாடா வாடா எல்லாம் யாரு வாடா 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 கை குத்து விட ரக்க இல்ல விட கை கூட ரோ அப்ப யா மோனில பட்டுச்சறா ஜாட்டி முனை வந்து பட்டுச்சது அவ்வளவுதான். என்ன இது பறக்குது முடியலடா. ஐயோ கரண்ட் ஏத்தி வச்சிராங்க. பையன் இப்பயே நவறாமா. என்ன சொல்கிறாய்? திரும்ப செய்து கொள்கிறாயா? கம்சா நீ குடுக்குற ஒவ்வொரு அடியும் என்னால தாங்க முடியல. அடப்பா நீ தான் வேணும்டா. ஆமா. அப்படியே ஒட்டுடா படுவாங்க. அப்படியே இருக்கா புருஷன். வேணாம்டா என்னால அடி தாங்க முடியல. ஒரு வாட்டி வாங்க சரியாயிடும். ஓடியா தங்கைகள் இருவரும் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டால் எனக்கு தடையே கிடையாது. போங்கடா. ஆனந்தமே எங்களுக்கு ஆனந்தமே. ஐயா உறவுதானே? அமருங்க சாமி அமருங்க. எங்க இதே இடத்துல அமருங்க. கேளுங்க கதையை. ஆரம்பத்துல சேர் போட்டு உட்கார வச்சு காலில் விழுந்தா போய் கீழே. ஏய் உட்கார்றா பையா உட்கார்றா. ஐயா லவடி கபால் உட்காரா. எல்லாமே உன்னை பார்த்து கத்துங்க. அம்மா மன்சூரா பார்த்தாண்ட மாட்டோம் சூத்தா படிக்கிற பசங்க உன்னை பார்த்து கத்துங்க. ராஜாவுக்கு இதே மாதிரி குரு கொடுங்க மரியாதை கொடுங்க. உட்காரு உட்காரு. உட்காரா லவடி கபால் உட்காரா. மச்சான் உட்கார சொல்லு மச்சான். உட்காரா. ஐயோ சூத்திர கட்டி படுக்குது வயசான காலத்துல. உட்காரு மாப்பிளை. என்ன பைபிள் போற? முன்னாடி தாலியா இருக்க போற முன்னாடி வா. ஐயப்பா ஐயோ. முக்காடு போடு முக்காடு போடு உட்காரு போறா. முக்காடு போறா. பனி பெய்யுது முக்காடு போடு. வெத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா வேது பிடிச்சிக்கினா இரு வர. நல்லா போடு. முடியலடா. எங்கடா லோக்கல் வந்து அடி வாங்க. எடுத்து போடு. இது போடு சீக்கிரம். டேய், ஏ தங்கல எடுத்து போடு சீக்கிரம் வா.